பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் ஒருபோதும் இணைய மாட்டோம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெளிவாக தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் வேட்பாளர்களாக தன்னை ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைப்போம் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரே இலக்கு திமுகவை வீழ்த்துவதே என்றும் அவர் கூறி வருகிறார். ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டுக்கான பணிகளில் விஜய் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். தென் மாவட்டங்களை ஒருங்கிணைக்கும் நோக்கில் 500 ஏக்கர் பரப்பளவில் நடைபெறும் இந்த மாநாட்டில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் பங்கேற்பார்கள் என கட்சியினர் கூறுகிறார்கள். மாநாட்டின் ஏற்பாடுகளை பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னின்று கவனித்து வருகிறார். சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சி செய்திகளுடன் பேசிய விஜய், எனக்கு எதிரான விமர்சனங்கள் என்னை பாதிக்காது, மாற்றத்தை நோக்கிய என் பயணம் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கே இடமில்லை, பாஜகவுடன் எந்த காரணத்திலும் கூட்டணி அமைக்க மாட்டோம், முதலமைச்சர் வேட்பாளராக என்னை ஏற்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி இருக்கும் என்று கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதன்மை நோக்கம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதே என அவர் தெரிவித்தார். திமுக மற்றும் அதிமுக இரண்டும் பெரிய அளவில் கூட்டணிகளை அமைத்திருக்கும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் இந்த முறை தனித்து போட்டியிடும் வாய்ப்பு அதிகம் என அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. இதனை தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் விரும்புவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.